ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லெவல் ஒன் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெவில்ஸ் ரிட்டர்ன் டு த ஸ்கூல் டேஸ்ங்கிற மாணவரை சாப்டர் 9 and 10 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் இவனா எந்த தப்பும் இல்லை, இது நான் நியூஸ் பேப்பரில் பார்த்த மூஞ்சி தான் இது. அதாவது ஜூன் கட்டுமானத்தோட மூத்த மகன் தானே இவன். கார்டியன் லிஸ்ட்டை நான் பார்க்கும்போது அதே பேரை வச்சிருக்க ஒருத்தர் தான் நினச்சேன். கோபிம் ஒரு முன்னணி நபராக இருப்பான். ஜிம் பெற்றோரோட இவங்களை ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஹீரோக்கு எப்படி பாதுகாவலர் ஆனார்? இல்லை, இப்போ நான் அதை பற்றி சிந்திக்கலாம். உயிர்வாழ ஒரு பாதை திறந்திருக்கு. எனக்கு தெரியும், இவன் தான் அந்த சன்பீம். பாதை மாறத்துக்கான நேரம் வந்துருச்சு. என்ன இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? டீச்சர் கிம், இப்போ நடந்ததெல்லாம் தற்செயலாக இல்லைன்னு நீங்கள் விவரிங்க. எனக்கு புரியுது. பார்க் மின்ஜோல் கேங்னு அழைக்கப்படுற 4 ஸ்டூடெண்ட் இருக்கிற கேங்கோட அறிக்கை எங்களுக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் இருந்தே மற்றவங்களெல்லாம் புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தமாரி பிரச்சனை பண்ணாதீங்கன்னு அவங்களை ஏற்கனவே எச்சரித்தேன். ரொம்ப நேரம் போக போக இவங்க நடத்தலாம் ரொம்ப மோசமாச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்க் மின்ஜோல் மற்ற மாணவர்களை கொடுமைப்படுத்தணும். ஹீரோ தான் நண்பர்களை கொடுமைப்படுத்த இனிமேல் பார்க்க முடியாதுன்னு. அதெல்லாம் செய்யாதீங்க, நாங்களாம் ஸ்டூடெண்ட் இல்லையா? அவனோட தூய்மையான மனசை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற கொடுமையெல்லாம் பார்த்துட்டு அதை நிறுத்த முயற்சி பண்ணணும். ஆனால் பார்க் மின்ஜோலும் சில நண்பர்களும் யுவன்சிங்கை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாரும் யோசிங்க, யாராவது தீங்கு செய்ய முடிச்சிருந்தா இப்படி தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்க போறீங்களா? கண்டிப்பாக ஹீரோ செஞ்சது தற்காப்பு தான். அந்த சூழ்நிலையில் சிம் மின்ஜோல வாழ்க்கையே நீ எடுத்துருக்கலாம். பார்க் மின்ஜோலோட தகவல் அறிஞ்சவன் காட் மின்ஜோல் தான். யுவன்சிங் பாதுகாப்பில் செயல்பட்டு இருக்கும்போது ஒரு குழு தாக்குதலுக்கு முயற்சி பண்ணாங்க. கிம்மோட காலனியில் மீண்டும் தாக்கக்கூடாதுங்கிறதுனால எதிர்பாராத விதமாக செயல்படுறத தவிர வேறு வழி இல்லை. நிச்சயமாக அந்த பாதுகாப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கேஸை காரணமாக வச்சு உறவுகளை கவனிக்கலைன்னா இம்மை மட்டுமே நீ தண்டிக்கணும். நீங்கள் குப்பையை போல் பெரியவங்க மட்டும்தான் ஆறுவீங்க. ஸ்கூல் வைலன்ஸை இதை புறக்கணிச்சா அவ்வளோதான். இப்போ நீ என்ன பேச போகிற? பாயிண்ட்டுக்கு வாங்க டீச்சர் கிம். 4 ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்பட்ட கொடுமையை இப்போ பற்றி பேசலாம். சியோன்ஸில் வரலாற்றிலேயே முதன்முறையாக எமர்ஜென்சி ஆர்டுக்கு போயிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க தான் வன்முறைக்கு தலைமை தாங்கினாங்களா? இது உறுதியே படுத்தப்படாத உண்மை. நீங்கள் இப்போ பேசுனது ஒரு தனி பிரச்சனை. எந்த காரணத்துக்காகவும் வன்முறையை ஒரு போதும் நியாயப்படுத்த முடியாது. மேலும் அதை பற்றி நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இவ்வளோ கொடூரமாக செய்கிற மாணவர்கள் இந்த அறையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். சியோனின் மாணவர்கள் என் இதயத்தை மிகவும் காயப்படுத்திட்டாங்க. யார் சரியில்லை தப்புன்னு தீர்மானிக்க, ஆனால் எல்லாத்துக்குமே தண்டனை தேவை. எந்த வகையான விபத்தும் மீண்டும் நடக்காமல் இருக்க இந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை நாங்கள் சுட்டி காட்டணும். மற்றும் அந்த குற்றவாளி ஸ்டூடெண்ட்டை நம்ம தண்டிச்சே ஆகணும். எந்த வகையான மாணவர்களும் சியோனில் அழைத்த பெற்றோர் ஓய்வெடுத்து வீடு திரும்ப முடியும்னு நாங்கள் நினைக்கலையா? எனவே நம்ம ஃபஸ்ட்டு ஜின்மின்ஜோலையே கேட்போம். விஷயம் எப்படி நடந்ததுங்கிறத பற்றி. பாதிக்கப்பட்டவங்க சாட்சி இன்னும் துல்லியமாக இல்லையே. ஸ்டூடெண்ட் ஜின் மின்ஜோல் இப்போ பேச தொடங்குங்க. நான் அனுபவிச்சதெல்லாம் என் கிளாஸ் டீச்சர் சொன்னதில்ட்டு ரொம்ப மாறுபட்டது. நான் கிளாஸ் 1 பற்ற போது மின்ஜோல் தாக்கப்பட்டதா கிம்மோட ஒரு பக்கமாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்ட போல் வழக்கம் போல் கிம் மின்ஜோல் திடீர்னு அந்த நேரத்தில் மூஞ்சிலே பஞ்ச் பண்ணிட்டான். ஹீரோ தான் முதல்ல தாக்க தூண்டாங்கிறது தான் வெளிப்படையான உண்மை. நான் இனிமேல் எந்த பொய்யும் பேச போதில்லை, உண்மையை மட்டும் தானே பேச போகிறேன். என் நண்பருங்க அடிவாங்க தானே பார்த்தேன், அதனால் என்னால் அசையாமல் இருக்க முடியல. அதனால தான் உங்கள்கிட்ட ஒன்று தயக்கம் இல்லாமல் பூட்டை பிடிச்சி ஹீரோ தாக்கணா. அது ஒன்றும் ஆயுதம் இல்லை. கிம் மின்ஜோல் எப்படி மற்றவங்களை சேகரிச்சான்னு பார்த்தா அச்சுறுத்தமாக இருக்கணும். ஆனால் மின்ஜோலை பார்த்தா மிகவும் பரிதாபமாக இருந்தது. கிம் ஹோன்சோங்கோட உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்ள இது ஒன்றும் நேரம் இல்லை. உண்மையாக சொல்ல வந்தால் இது எனக்கு ஒன்றும் புரியலை. ஆசிரியர் ஏன் என் மேலே இப்படி பண்ணுறாரு? என் மீது பழி வாங்கணுமா? அதுக்கு மேலே கிம் செய்தது தான் முடிவு இல்லை. கிளாஸ் 1 டீச்சர், கிம் மின்ஜோலை ஒழுங்குபடுத்த நினைவில் வச்சுருக்கீங்களா இல்லையா? டீச்சர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டதுனால ஹீரோ ரொம்ப கோபமாக இருக்கலாம். அவங்க என்னை தேடி வந்து இறக்கம்லாம் எதுவும் செய்யலை, பெருமையோட எங்கள் நண்பர்களுக்கு முன்னால். ஆனால் இதுதான் உண்மையிலே என்னோட பெரிய ஃபால்ட். எல்லாரும் பாருங்க, என் பையனோட மூஞ்ச ரொம்ப பாசமாக வளர்த்த என் மகனோட மூஞ்ச விலைமதிப்பு இல்லாத அவனோட மூஞ்சை இப்படி சிறிதளவும் காயப்படுத்திட்டானே. அவ்வளோ குழப்பம் ஆயிடுச்சு. இதை இன்னும் சீரியஸாக மாற்றுங்க. இவ்வளோ மிருகத்தனமாக நடந்திருக்கே ஒரு புனிதமான பள்ளியில். இது இப்போதைக்கு என் பையனுக்கு மட்டும் நகலக்கூடுமா? இதெல்லாம் மற்றவங்களுக்கு எப்போ நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? ஸ்கூல் பேரண்ட்ஸ்ட்டு வந்து உங்களை நிற்க வைக்குமா? நம்ம இப்போ என்ன செய்யணும்னா குற்றவாளியை தண்டிச்சு ஆகணும். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். இது நிச்சயமாக ஒருத்தனுக்கு மட்டும் ஏற்படுறது சரியில்லை. நம்ம அவனை தண்டிக்கணும் எல்லாம் குறை சகத்துறாங்க. இது இப்போ தொடங்கியிருக்குமா? கிம் மின்சோங்க மொத்தமாக புனிச்சிருக்க வேணும். மின்ஜோனோட தாயோட மனநிலைமை பற்றி உனக்கு தெரியும்ல, அது மிகவும் தீவிரமானவள். எனவே அது மின்ஜோலை பற்றினா அந்த பள்ளியே ஒரு தலைகளாக மாற்றி விடுவா அவரத. எனவே அவள் கிம் மின்ஜோலை விட்டு வெளியேறுவாளா? மின்ஜோலை அப்படி செஞ்சது யார் இப்போ வெளியேறாங்கன்னு பார்ப்போம். நான் அவனை சாவர அளவு குடும்பப்படுத்த போகிறேன். அந்த பள்ளியை விட்டு போகணுன்னு அவன் கெஞ்சிற வரைக்கும். டிவியில் முட்டாள்தனமாக பாஸ்பெட் போல அந்த ஸ்கூலை விட்டு வெளியேற்றினாங்கன்னா நல்லது. நான் அவனை துரத்தி அவன் தங்கியிருக்க இடத்த நான் கேட்பேன். சரி, நம்ம ஒரு தீர்வை பெற முடியுமா? அவன் வெளியேற்றப்பட்டிருந்தா அல்லவா, அவன் கிட்டேருந்து ஒரு சில 100 ரூபா நோட்டாவது நம்ம கிழிச்சு எறியணும். கிட்டேருந்து காசு பிடுங்கினதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு பைக் வாங்கணும். நீங்கள் அந்த பொண்ணுங்களை பூங்காவுக்கு அழைச்சிட்டு வர வேணும். நம்ம இதை கண்டிப்பாக செய்கிறோம். அதை கேட்டுட்டு இருந்த பீம் பெஞ்சிலே ஒரு குத்து விட்றான். ஒரு முழு புல்சின் சுமை எல்லாருக்கும் தெரியாமல் அது நடந்திருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. மனித தோல் போட்டிருந்த அரக்கம் போல பாஸ்டர்னு உங்களுக்கு நினைக்கவில்லையா? இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் இந்த நேரத்தில் ஏன் நீங்கள் காமெடி பண்ணுறீங்க? ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் டீமன்னு சொல்லலாமா? அப்புறம் ஒரு அரக்கம் இல்லாமல் அவன் என்ன கேங்கை பற்றி நான் கண்டுபிடிச்சேன்.
அவங்க மற்ற மாணவர்களை அடித்து காசு பிடுங்கிறது தெரிய வந்தது. அவங்க ரொம்ப பிரபலமானவங்க. இந்த அவர்களை பற்றி யாருக்கும் தெரியாத இந்த இடத்துல அவன் பிடிவாதனமாக அவனுக்கே எல்லாம் ஃபேவர் பண்ணுறீங்க. புரிஞ்சுக்கிறதுல நீங்கள் கம்மி அல்லது இல்லை நீங்கள் கிம் ஆகியவர்களிருந்து பணம் வாங்குனீங்களா? பார்க் மின்ஜால் கும்பல் என அழைக்கப்படுற பாஸ்ட் ஒரு தடவையாவது கீழே விழுந்தது. ஒரு சில ஆம்புலன்ஸ் தான் பள்ளிக்கு வந்தது. ஆனால் ஏன் இங்கே ஏர்ன்சன் தன்னை பாதுகாக்க முயற்சி கொள்ளதாவது நடந்திருக்காது? ஹோம் ரூம் டீச்சர் அதை செய்யலையா? ஒருத்தர் உண்மையாக தன்னை நாம் கவனிக்க வேண்டும். வெளிப்படையாக சொல்லணும்னா ஒருவருக்கொருவாவது நேர்மையாக இருக்கட்டும். உங்கள் பள்ளியில் அந்த நாட்கள் எனக்கு கொண்டு வருங்க போய் சொன்னபோது நீங்கள் இன்னும் தயங்கி இருப்பீங்களா? நீ என் பையனை பற்றி என் குண்டோஸ் அழைக்கிற. நீ யாரு? ஹீரோவுக்கு பேரண்ட்ஸ் கூடயா இல்லை? அவனுக்காக பேச நீ யாரு? அவன் லைட்டாக சிரிச்சுக்கிட்ட. நான் உங்களுக்கு ஸ்பான்சராக மாற விரும்புனீங்கன்னா ஏன்? உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பணம் கேட்க வேணும். எனக்கு உங்கள் சொத்து தேவைங்கிறது உண்மைதான். எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதற்காக. நான் வெறும் உங்கள் சொத்தை மட்டும் எதிர்பார்த்துருந்தா ஒரு எளிய மாற்றத்தை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒரு எதிரியை தடுக்க நம்மள்ட்ட நிறைய இருக்கணும். அதில் சாமியும் செல்வத்தால் மட்டுமே நம்மளால் பெற முடியும். அந்த சக்தி நான் எப்பயுமே உனக்கு நேர்மையாக இருப்பேன். நிறைய சிக்கலை ஏற்படுத்த திட்டம் பண்ணி வச்சுருக்கேன். எதிர்காலத்தில் என் பள்ளியில் இது ஒன்றும் ஃபெஸ்ட் ஃபைட் மட்டும் இல்லை. நீங்கள் பொதுவாக பள்ளியில் பார்க்குறது சிக்கல் ஏற்படுத்துகிற அளவுக்கு பெரிய சிக்கல் இது. நடக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் என் பின்னாடி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எல்லா சிக்கலையும் நீ தீர்க்கணும். என்ன உங்கள் முதல்ல சந்தா பட்சம் டென்ஷன்லையாவது யாரும் இருக்க மாட்டாங்க. அதையும் குழப்ப முடியும் நான் துணிகிறேன். ரோலை நீ நம்புனா திருப்தி எடுக்கிற முடிவில் நீ காட்டு. முன் வைப்பேன். ஜோன் கட்டுமான தலைவராக உன்னை தூண்ட எடுப்பேன். இதை பயன்படுத்தினாலும் நீ தான் அடுத்த தலைவராக. இன்னும் அதை மீறின ஒரு இடத்துக்கு இந்த வகையான சிக்கலை பற்றி நீ கவலைப்பட வேணாம். எனக்கு தெரிந்த ஒரு வழியை பயன்படுத்துவதான ஒரு மான்ஸ்டர். என்ன நம்புங்க. அவங்க உன்னை அடித்தாலும் எந்தவித பிரச்சனை ஏற்படுத்தினாலும் ஒரு பிரச்சனையாக கூட உங்களுக்கு இருக்காது அப்படின்னு நான் கேட்டதுக்கு என்ன நீ சொல்ற? ஸ்பான்சர். அப்புறம் நான் மூத்த மகனான மின்ஜோன் கட்டுமா. யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியாது. யோன்சாங் என்னுடைய அன்பான ஒரு தம்பி. சுற்றி போய் சிக்கலை ஏற்படுத்தின விஷயம் இல்லை. எனக்கு ஒரு விவாத குழுவில் அழைக்கப்பட்டான்னு கேள்விப்பட்டேன். அப்படி வந்தேன் என் எல்லா வேலையும் விட்டுட்டு. யோனை என்பது டென்ஷனின் மதிப்புமிக்க பள்ளி. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பள்ளியில் பயில்வான் நான் நம்புகிறேன். மின்ஜோன் கட்டுமான பெயரில் நான் இந்த பள்ளிக்கு ஸ்பான்சர் பண்ண விரும்பினேன். மறுபடியும் சந்தேகப்பட வேணாம்னு நினைக்கிறேன். இந்த பள்ளி இவ்வளோ மோசமாக போகும்னு நான் நினைக்கல. நீங்கள் என்ன எங்களை அச்சுறுத்துறீங்களா? குறிப்பிடுறேன். ஒரு கல்வி என்ன செய்யணும்னா கல்வியாளர்கள் நீதிமன்றங்கள் மற்றும் மாணவர்களாக மதிப்பை தூண்டவில்லையா? அப்படியானா சக வகுப்பு தோழர்களை காயப்படுத்துவது கொடுமைப்படுத்துவதற்கு எதிராக போராடுவது ஏன் தண்டிக்கப்பட வேண்டியது? அவங்க கடந்து சென்ற கொடுமையெல்லாம் ஆண்டுகள் நீங்கள் புறக்கணிக்க போறீங்களா? முறையாக சற்று வன்முறையாக இருந்தாலும் தனக்கே எழுத நிற்கிறது அவரை தண்டிக்கவுமா? அவன் தாக்கப்பட்ட போது இதெல்லாம் எங்கே போச்சு? பாதிக்கப்பட்ட சிமியோன் ஏன் கண்மூடித்தனமாக மாற்றினார்? ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தா கண்மூடித்தனமாக திரும்ப முடியுமா? பயன்படுத்தின பெட்ரோலிருந்து நீங்கள் கொஞ்சம் பணம் வாங்கினதுனால இதை விட்டு விட வேணுமா? பள்ளி கண்மூடித்தனமாக மாறுவதற்கு காரணம் அதன்னா நான் இதை கொஞ்சம் எளிதாக விட மாட்டேன். என் மதிப்புமிக்க பள்ளிங்கிறத நான் இந்த தடத்தை தலைகீழாக மாற்றுவேன். கேட்கப்பட்டவன் இறக்கையில் இருக்கிற அந்த புள்ளி உங்களை ஜேன் மின்ஜோல் பக்கத்தில் இருந்தவங்க. நீங்கள் யாருமே மீண்டும் இந்த டென்ஷன் காலடியில் எடுத்து வைக்க நான் விடவே மாட்டேன். நீங்கள் அச்சுறுத்தலாக எடுத்துக்கலாம். உண்மையான நீதினா உண்மையில் என்ன? கட்டுமானத்தோட மூத்த மகன் இங்கே ஹீரோ ஒரு அனாதை இல்லையா? மற்றும் அவரது பாட்டி மற்றும் அந்த தம்பி வாழ்வது நான் ஜின் மின்ஜோல் பக்கத்தை எடுத்துக்கிட்டா மின்ஜோன் கட்டுமானத்தின் தொடர்பு பெற வேணும் எனக்கு கனவு கூட காண முடியாது. அதே நேரம் டைசன் நகரத்திலிருந்து வெளியேறுவேன். நான் மின்ஜோனுக்கு எச்சரிக்கை எதிராக சென்றேன். ஆனால் என்ன நடக்கும்? அதாவது ஜின் மின்ஜோனோட உறவை வெட்டினா அவனின் நல்ல பக்கத்துக்கு செல்ல இது எனக்கு ஒரு வாய்ப்பு. பள்ளிக்கு நிதி செய்ய மின்ஜோல் பெற முடிந்தால் சியோனை முழு நாட்டிலே சிறந்த பள்ளியாக மாறுவதற்கான நேரம் மட்டும் இது இருக்கும். என்னெல்லாம் துரோகின்னு கூப்பிட்டாலும் பாறையில் தாக்கினாலும் சியோவின் எதிர்காலத்தை பற்றி நான் நினச்சேன்னா நான் சிந்திக்க வேண்டிய ஒன்று இல்லை. உண்மையாக நான் அதை கேள்விப்பட்டேன். பள்ளி ஆண்டு தொடக்கத்தில் இந்தமாரி கொடுமைப்படுத்துகிற கும்பல் இருந்துன்னு கேள்விப்பட்டேன். ஐயா கேள்விப்பட்டேன்னா ஜின்மின் ஜோன் லீடர் தான். மிஸ்டர் பிரின்சிபல், இல்லை இது பாதிக்கப்பட்ட தாயும் பேசும் முறை இல்லை. வழியை வேற ஒருத்தன் சொல்ல நான் விரும்பலை. மாறாக நமக்கு முன்னாடி இருக்கிற உண்மையை நான் குறிப்பிடுறேன். அதுக்குள்ள விசாரணை ஒரு தீர்ப்பு வழங்குற இடமாகும். உண்மையை கடந்து செல்வதற்கு மட்டும் அடிப்படையாக கொண்டது. ஸ்டூடெண்ட் கிம் சிறந்த உயர்நிலை மாணவர்கள் ஒருவர். அதை செய்வதற்கு அவருக்கு நல்ல காரணம் இருந்திருக்கணும். எனவே அவர் கிம் என்ன சொல்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படுவோம். இறுதியாக என் பக்க கதையை கேட்க போறாங்க. விஷயத்தை கேட்காத அதே நபர்களை என்னை ஆதரிக்கும் போது முன்னாடி வாழ்க்கையில் யாராவது என் பேச்சை கேட்டிருந்தா நான் இவ்வளோ மோசமானதை எதிர்கொண்டிருக்க மாட்டேன். என் மரணம். பார்க் மின்ஜோல் கும்பலை பற்றி நான் பல டீச்சர்ஸ்கிட்ட சொன்னேன். அதை ஸ்டூடெண்ட்டை அடிக்கிறத பற்றி ஒரு முறையும் அதை பற்றி டீச்சர்கிட்ட சொல்லும் போது அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று தான் சொன்னாங்க. இங்கே பேசும் பார்க் மின்ஜோல் அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் இல்லையே. சுற்றி விளையாடுதில்லை என்பது உறுதியாக இருக்கியா? ஒரு மனிதனாக இருக்கனா அதை நீனே தீர்த்துக்க. சில நேரங்களில் ஆசிரியர்கள் என்னிடம் சொல்லுவார்கள், ஆனால் அந்த விஷயத்தை நான் கவனிக்கல. அவங்க விஷயத்தோட வேற பார்க்கல. அவர்கள் அதை மேலும் பார்த்தாலும் அவங்க லேசாக தான் திட்டுவாங்க. அவங்க கைது செய்யறதை பற்றி கவலைப்படாமல் மேலும் விஷயம் செய்ய தான் அவங்க நம்பிக்கை அளித்தாங்க. அவள் தாக்குனேன். நான் பார்க் மின்ஜோல் மற்றும் பிறரை அனுப்புனேன். ஏன்னா உட்காந்து ஒரு முறை அடிப்பதனால் வெகு தூரம் போனதுனால இல்லை, எங்கிட்ட சக்தி இல்லைன்னு நீங்க பெரியவங்க நினைச்சதுனால. முறையில் அவதிப்பட்டு கூரையிலிருந்து விழுந்த போது எங்கிட்ட சக்தி இல்லைங்கிறதுனால காரங்களுக்கு ஒரு சொட்ட மட்ட ஏழை எங்களுக்கு அது மாறாத உண்மை. அந்த மாறாத உண்மை முழுக்க அனுபவிக்கிறேன். எவ்வளோ கொடூரமாக சேர்த்துக்கு ஒரு கும்பல் இருக்கு. அதெல்லாம் அந்த கும்பலை தண்டிங்க. இல்லைன்னா கும்பத்தை பற்றி நான் ஸ்கூலுக்கு வெளியே சொல்ல வேண்டியது இருக்கும். உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். இந்த சம்பவம் அதுக்கெல்லாம் ஒரு தூண்டா மாறும். மாயமுறத்துக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு.
உறுதியான தண்டனை. எனக்கு இதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் காத்துருங்க, என் ஹஸ்பண்டுக்கு நான் கால் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன நடக்குதுன்னா, நான் சொல்கிறத கேளுங்க. அதை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, மின்ஜோன் வழக்கு காரணமாக நடைபெற்ற கலந்துரையாடல் குழுவில் இவர் இப்போது மின்ஜோனை தவறு சொல்கிறாங்க. சரி, கிம் மற்றும் பிரின்சிபல் எல்லாரும் தான் இப்படி பண்ணுறாங்க. காரணத்துக்காக மின்ஜோன் கட்டுமானத்தோட மூத்த மகன் இன்று எங்கள் உறவுகள் அனைத்து புறக்கணித்து வருகிறோம். இந்த நேரத்தில் எங்கள் கப்பல்கள் எங்கே இருக்கீங்க, இங்கே வரத்துக்கு எத்தனை நிமிஷம் ஆகும், நீங்கள் யாருன்னு இந்த நம்பருக்கு காட்ட வேணும். குற்றவாளியின் ஸ்பான்சரா அவர் உங்களுக்கு தெரியுமா? அது நல்லது, விரைவாக இந்த மோசமான பாசிட்டிவ் காட்டுங்க. கட்டுமானத்தோட மூத்த மகன் அந்த வகையில் எவ்வளோ தைரியமாக செயல்படுறீங்க. கூட இப்போ அழியறதை நீங்கள் காண விரும்புகிறீங்களா? இன்னும் ஒரு நேரத்தில் திரும்புங்க. இங்கே ஒழுக்கமாக இருந்தாலும் இல்லாட்டும் அவனே எல்லா தண்டனை பெறட்டும். நீங்கள் திரும்ப வந்துருங்க. ராத்திரி ஹீரோ படுத்து தூங்கி நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு கிம்முக்கு 100 மணி நேரம் தன்னார்வ ஒரு வேலை வழங்குவோம். பள்ளி உண்மையை செய்த விலையின் காரணமாக கிம் மின்ஜோல் 4 மாணவர்களும் என்னது என்னை பள்ளியை விட்டு தூக்கிட்டீங்களா? சிங் மின்ஜோ, பிச்சைக்கார மகனே உனக்கு என்ன தைரியம்? அவங்க அம்மா அவன் கையை பிடிக்கிது. அம்மா, என்னையே தடுக்கிறீங்க? முழங்கால இறக்கி அவன்கிட்ட பிச்சை எடு. என்ன? நான் உன்கிட்ட சொன்னதுதான், முழங்கால இறக்கி பிச்சை எடு. உனக்கு என்ன வேணும்? என்ன தான் ஏற்கனவே வெளியேற்றிட்டுல, நான் ஏன் உன்கிட்ட மண்டிடணும்? அதை உங்க அம்மாகிட்டே நீ கேளு. நீ மண்டிடணுமா இல்லையான்னு ஆட்டுறதுக்கு உன்னால் முடிஞ்ச அளவு முயற்சி செய்யுங்க. உன்னை வெளியேற்றதோ அதை நான் முடிப்பேன். இங்கே பாருமா, என்ன முழங்கால இறக்கி பிச்சை எடுக்க சொல்கிறான். இதை நான் ஏன் செய்யணும்? ஹேய், அவங்க அம்மா அப்படி கத்துனதும் கீழே முண்டி போடுறான். ஏற்கனவே அவங்க ஹீரோ அவங்க போன வாழ்க்கையில் சாரி கேட்ட மாரியே இப்போ அவனும் ஐம் சாரி இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். நான் என்ன செய்ய வேணும்? அது எனக்கு நன்றாக தெரியவில்லை என்றாலும் நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்க வேணும். பிறகு கண்ணில் ஒரு மரண பயத்தோட ஹீரோவை பார்க்குறான். எதிர்காலம் இனிமேல் ஓனி மாதிரியால் நிரப்பப்படும் தீமன் மாரி ஹீரோ சொல்கிறான். இதெல்லாம் ஹீரோ படுத்துக்கிட்டு யோசிச்சு பார்க்குறான். விவாத குழு முடிஞ்சிச்சு. அந்த நேரத்தில் ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. சாவுக்கு என்னை தள்ள முயற்சித்தவன். இதோட இந்த சாப்டர் முடியுது. இனிமேல் வர சாப்டரை நாளைக்கு பார்க்கலாம். வாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.